இந்தியால நெறைய கம்பெனிஸ் வந்து இந்த கமோடிட்டீஸ் ப்ராடக்ட்ட நம்பி இருக்காங்க. சரிங்களா? லைக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுற கம்பெனி கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போ இவங்களோட பேஸ் எந்த கமோடிட்டி ப்ராடக்ட் நம்பி இருக்காங்கன்னா, முக்கியமா மெட்டல், சில்வர் அண்ட் கோல்டு. நம்ம கோல்டுங்கிற சினாரியோ எடுத்துப்போம். இப்ப கோல்ட வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து நம்பியிருக்காங்க. எதுக்காகன்னா, அத அவங்க ஆபரணமா செஞ்சு அவங்களோட வாடிக்கையாளருக்கு வந்து அவங்க வந்து விக்கிறாங்க. இப்ப அதுல அவங்க லாபம் அப்படிங்கிறது என்னன்னா, செய்கூலி மற்றும் சேதாரம் இதெல்லாம் அவங்க எடுப்பாங்க இல்லைங்களா? அதுதான் அவங்களோட லாபம் அப்படிங்கிறது. சரியா? ஆனா கோல்டு பிரைஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு கோல்ட நம்பியிருக்காங்க. கோல்டு பிரைஸ் இன்டர்நேஷனல் கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் என்ன ஆகுது? மேல ஏறிட்டே இருக்கிறது கிடையாது. திடீர்னு என்னாச்சு? டக்குனு 20, 25% வந்து விழுந்துச்சு. சில்வர் வந்து 40% பக்கம் விழுந்திருக்கு. கரெக்ட்டா? அப்படிங்கும்போது ஏறிக்கிட்டே இருக்காது. விழுகறக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அவர் வந்து ஏறிட்டு இருக்கும்போது லோ பிரைஸ்ல வாங்கி வச்சுட்டார். லைக் வந்து கோல்ட வந்து ஒரு ஒரு $2000 வந்து வாங்கி வச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்ல. $5000 அதிக பிரைஸ்க்கு அவரோட கஸ்டமருக்கு விப்பாரு. கரெக்ட்டா? ஆனா கோல்ட வந்து அவர் $5500 ஒரு கிலோ வாங்கியிருந்தாரு அப்படின்னா, கீழ விழுகும்போது இப்ப என்னது $5000க்கோ இல்ல $4500க்கோ ட்ரேட் ஆகும்போது, அங்கேயும் உங்களோட கஸ்டமர்ஸ் வருவாங்க. கரெக்ட்டா? ஆனா கோல்டு பிரைஸ் விழுந்திருக்கும். இப்ப அவர்கிட்ட என்னது லாஸ்க்கு அவர் விப்பாரு. கரெக்ட்டா? அப்படி பண்ண முடியாது. அவங்க பிசினஸ் அப்படிங்கிறது கோல்ட ஆ பிரைஸ் ஏறும். அந்த பிரைஸ் ஏறுறத வச்சு நான் அதிக லாபத்துக்கு வந்து என்னோட கிளையண்ட்ஸ்க்கு நான் விக்கிறேன். வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் விக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. கோல்ட வந்து ஆபரணமா செஞ்சு விப்போம். அதுலருந்து நெறைய லாபம் வரும். அத நம்ம வந்து கம்பெனிக்கு எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் அந்த பிசினஸ் ஐடியாங்கிறது. கரெக்ட்டா? இப்ப கோல்ட் பிரைஸ் ஏறும்போது அவங்க வந்து எ அ என்ஜாய் பண்ணுவாங்க. இறங்கும்போது லாஸ் ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இறங்கும்போது ஹெட்ஜ் பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா, இங்க கமோடிட்டில. சரியா? இப்ப கோல்ட் பிரைஸ் நமக்கு என்ன அவங்களுக்கு என்னது அன்ஸ்டேபிளா இருக்கு. சில்வர் பிரைஸ் அன்ஸ்டேபிளா இருக்குங்கும்போது, நேரா போயிட்டு அவங்க கிட்ட 1 கிலோ, 100 கிலோ என்னது பை பண்ணி லாக்கர்ல வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா? இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கமோடிட்டி கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துன்னு 1 கிலோ, 1/2 கிலோ கரெக்ட்டா கிராம்ஸ் இந்த மாரி கூட இருக்கு. எதுக்காக வந்து எம்6 குடுத்துருக்காங்கன்னா, இந்த மாரியான ஹெட்ஜிங் பெனிஃபிட்ஸ்க்காக தான். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.